அறிவியலால விளக்க முடியாத நிறைய அதிசயங்கள் இன்னைக்குமே பூரி ஜெகநாதர் கோயில்ல நடந்துட்டு தாங்க இருக்கு. அந்த கோவிலுக்கு மேல பறவையோ, ஏரோப்ளேனோ, ஹெலிகாப்டரோ எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் பறந்ததே கிடையாது. அது கடலோர பகுதி அப்படின்னும், அதற்கப்புறம் பாதையே இல்லங்கிறதுனால பிளேன்ஸ் வரதில்லைன்னு சொல்லப்படுது. ஆனா உண்மையான காரணம் இன்னைக்கு வரைக்கும் மர்மமாகத்தான் இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கோவில்ல நவகலேபரா அப்படிங்கிற பண்டிகை நடைபெறும். அந்த நேரத்துல கோவிலினுடைய பழைய மர சிற்பங்களை எடுத்துட்டு புதிய மர சிற்பங்களை அந்த இடத்துல வைப்பாங்க. இப்படி வைக்கும் பொழுது பழைய மர சிற்பத்திலிருந்து இருந்து பிரம்ம பதார்த்தா அப்படின்னு சொல்லப்படுற கிருஷ்ணருடைய இதயம் புது மர சிற்பத்துக்கு மாற்றப்படுறதா ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனா அது நடக்குதாங்கிறதே இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய சந்தேகமா இருந்துட்டு இருக்கு. அந்த கோவில்ல வருஷத்துக்கு ஒரு முறை ரத யாத்திரை நடைபெறும். அப்ப ஊரினுடைய மன்னர் அந்த ரதம் வரக்கூடிய பாதையை தங்க துடைப்பத்தால பெருக்கிறதுங்கிறது ஒரு காலத்துல நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, துடைப்பத்தையே தங்கத்தால செய்யக்கூடிய அளவுக்கு பூரி ஜெகநாதர் கோவில் செல்வ செழிப்பாக இருந்ததுங்கிறத காமிக்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க. இதுல எந்த மர்மத்தை நேர்ல போய் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.